வணக்கம் குட்டீஸ். இன்னைக்கு நாம் சின்னு அப்படிங்கிற ஒரு சுட்டி முயலோட கதையைத்தான் பார்க்க போகிறோம். ஒரு அடர்ந்த அழகான காடு. அங்கே சின்ன முயல் ஜாலியாக விளையாடிட்டு இருந்துச்சு. அப்போது திடீர்னு சின்ன ஒரு புது பாதையை பார்த்தது. அடடா, என்ன இது? இந்த பாதையில் இருக்கிற கல்லெல்லாம் ஊதா கலரில் மின்னிட்டு இருக்கு. சின்னுவுக்கு ரொம்ப ஆச்சரியம் தாங்கலை. இந்த வழி எங்கே தான் போகுதுன்னு பார்த்துடலாம் அப்படின்னு சின்னு அந்த பாதையில் நடக்க ஆரம்பித்தது. அது ஒரு நீண்ட பாதை. சின்னு மெதுவாக ஜாலியாக பாட்டு பாடிக்கிட்டே அந்த நீண்ட பாதையில் போயிட்டே இருந்தது. கடைசியில் அந்த பாதை எங்கே முடிஞ்சது தெரியுமா? ஒரு பெரிய பெரிய கேரட் தோட்டத்தில். ஆஹா, அங்கே கூட நிறைய கேரட், மண்ணுக்குள்ளேயும் நிறைய கேரட். சின்னுவுக்கு ஒரே சந்தோஷம். இன்னைக்கு சின்னுவுக்கு செம்ம விருந்து தான். பார்த்தீங்களா குட்டீஸ்? அந்த பாதை ரொம்ப நீளமாக இருந்தும் சின்ன முயல் பயப்படாமல் விடாமல் நடந்து போயிட்டே இருந்தது. அதனால தான் கடைசியில் அதுக்கு அவ்வளோ பெரிய கேரட் தோட்டம் கிடைச்சது. இந்த கதையோட நீதி என்னன்னா, விடாமுயற்சி வெற்றி தரும். நாமளும் எந்த ஒரு வேலையையும் பாதியிலே விட்டுடாமல் செஞ்சால் கண்டிப்பாக நமக்கு பலன் கிடைக்கும். டாட்டா குட்டீஸ். இன்றைக்கி நம்ம ஒரு குரங்கு கதை தான் பார்க்க போகிறோம். ஒரு ஊரில் ஒரு சின்ன குரங்கு இருந்துச்சு. அந்த குரங்கு ஜாலியாக நடந்துட்டு இருந்துச்சு. அந்த குரங்கு நடந்து நடந்து டயர்டாகி ரொம்ப பசி. அப்போ அது ஒரு வீட்டோட ஜன்னலில் பிஸ்கட் ஜார் பார்த்துச்சு. பிஸ்கட்களை பார்த்ததும் குரங்குக்கு ரொம்ப சந்தோஷம். வா, இவ்வளோ பிஸ்கட் என்ன நினச்சிச்சு. அது உடனே ஜாருக்குள்ளே 2 கைகளையும் போட்டு எல்லா பிஸ்கட்களையும் பிடிச்சிச்சு. ஆனால் என்ன ஆச்சு தெரியுமா? அது கையை வெளியே எடுக்க முயற்சி பண்ணியும் வெளியே வரவே இல்லை. ஏன் தெரியுமா? அது கையில் நிறைய பிஸ்கட்களை பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் குரங்கு கொஞ்சம் பிஸ்கட்களை கீழே போட்டுருச்சு. ஒரு பிஸ்கட்டை மட்டும் கையில் வச்சுக்கிச்சு. உடனே கை வெளியே வந்துருச்சு. குரங்கு சிரிச்சுக்கிட்டே அந்த பிஸ்கட்டை சாப்பிட்டுச்சு. அதனால் குழந்தைகளே, ஒரே நேரத்தில் எல்லா விஷயத்தையும் நம்மளால் செய்ய முடியாது. அந்த குரங்கு மாதிரி ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் பிடிக்க முயற்சி பண்ணினா நமக்கு தான் கஷ்டம் வரும். நம்மளால் முடிஞ்ச காரியத்தை முதல்ல அமைதியாக முழு கவனத்தோட படிப்படியாக செஞ்சால் நம்மளோட முயற்சி கண்டிப்பாக வெற்றி அடையும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவுசெய்து லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் குட்டீஸ். இன்னும் இப்படிப்பட்ட நல்ல கதை கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. டாட்டா. வணக்கம் குட்டீஸ். நம்ம ஊரில் சில பேர் இருப்பாங்க, எக்ஸாம் வந்தால் கூட ரீல்ஸ் பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ப்ரோ தான் நம்ம வெட்டுக்கிளி தம்பி. கையில் ஒரு ஃபோனை வச்சுக்கிட்டு காட்டுக்குள்ளே டான்ஸ் ஆடிட்டு செம்ம பிஸியாக இருக்காரு. அதே நேரத்தில் நம்ம எறும்பு குட்டி பாவம் ஒரு ஓட்ட பிஸ்கட் துண்டை ஹஸ்ஸா ஹஸ்ஸான்னு உருட்டிட்டு போயிட்டுருக்கு. இதை பார்த்த வெட்டுக்கிளி, ஏ குட்டி எறும்பே, எதுக்கு இந்த வயசில் இவ்வளவு பில்டப்? வா, ஒரு குத்தாட்டம் போடலாம் அப்படின்னு கிண்டல் பண்ணுது. நம்ம எறும்பு சும்மா இருக்குமா? டே தம்பி, மழை வந்தா உன் ஃபோனில் சிக்னல் கிடைக்காது, அப்புறம் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவ? இப்பயே எதையாவது சேர்த்து வைடான்னு ஒரு அட்வைஸை போட்டுட்டு கிளம்பிருச்சு. திடீர்னு ஒரு நாள் சும்மா பேய் மழை அடிக்குது. வெட்டுக்கிளிக்கு ஃபோனில் சார்ஜும் இல்லை, வயிற்றுல சோறும் இல்லை. நனைஞ்சு போய் மூக்க அப்படி உறிஞ்சிக்கிட்டு நம்ம எறும்புக்கிட்ட வந்து நிற்கிது. எறும்பு கதவை திறந்து, என்னப்பா டான்ஸ் எல்லாம் முடிஞ்சதா? சரி சரி, உள்ளே வந்து சூடாக ஒரு காப்பியை குடின்னு சொல்லிட்டு சாப்பாடு கொடுத்துச்சு. அப்போத்தான் வெட்டுக்கிளிக்கு தெரிஞ்சது உழைப்பே உயர்வுன்னு. என்ன குட்டீஸ், கதை எப்படி? நம்மளும் எறும்பு மாதிரி உழைக்கணும், வெட்டுக்கிளி மாதிரி வெட்டியாக சுற்றக்கூடாது. ஓகேவா? அடுத்த கதையில் பார்ப்போம் குட்டீஸ். டாட்டா. ஹலோ குட்டீஸ். இன்றைக்கி நம்ம ஒரு சுவாரஸ்யமான கதை பார்க்க போகிறோம்.
ஒரு அழகான கிராமத்தில் ஜிஜோன்னு ஒரு சுட்டி பையன் இருந்தான். அவன்கிட்ட ஒரு விசேஷமான மந்திர குடம் இருந்தது. அதை திறந்து சுக்கா புக்கா சு அப்படின்னு சொன்னால் அது அவனை உலகத்தில் எந்த இடத்துக்கு வேணாலும் கூட்டிகிட்டு போகும். ஒரு நாள் வெயில் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்தது. ஜிஜோவுக்கு குளுன்னு இருக்கிற கடலுக்கு போகணும்னு ஆசை வந்தது. அவன் உடனே தான் மந்திர கொடியை எடுத்து சுக்கா புக்கா சு என்னை அப்படியே கடலுக்கு கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொன்னான். அடுத்த நிமிஷமே அந்த கொடை ஜிஜோவை பறக்க வச்சு கடலோரத்தில் கொண்டு போய் இறக்கிடுச்சு. ஜிஜோ கடற்கரை மணலில் ஜாலியாக வீடு கட்டி விளையாடிட்டு இருந்தான். அப்போதான் கடல்ல இருந்து ஒரு சோகமான சத்தம் கேட்டுச்சு. அங்கே ஒரு பெரிய நீலத்திமிங்கலம் தத்தளிச்சுட்டு இருந்துச்சு. அதோட வாலில் ஒரு பெரிய மீன்பிடி வலை சிக்கியிருந்தது. பாவம், அந்த திமிங்கலத்தால் சரியாக நீந்த முடியலை. முதல்ல அந்த பெரிய திமிங்கலத்தை பார்த்து ஜிஜோ பயந்தான். ஆனால் அந்த திமிங்கலத்தோட கண்களை பார்த்ததும் அவனுக்கு ரொம்ப பாவமாக இருந்துச்சு. அவன் பயத்தை விட்டுட்டு மெதுவாக அது பக்கத்தில் போனான். ஜிஜோ கையை நீட்டி அன்பாக பேசினான். கவலைப்படாத நண்பா, நான் உனக்கு உதவி செய்கிறேன், பயப்படாத, இதோ இந்த வலையை இப்போவே எடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன் கைகளால் அந்த வலையை மெதுவாக அறுத்து விட்டான். வலை விடுபட்டதும் திமிங்கலம் ரொம்ப சந்தோஷமாக தான் வாழை ஆட்டுச்சு. நன்றி நண்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் தலையிலேருந்து தண்ணியை புஸ்ஸுன்னு மேலே அடித்து ஜிஜோவை நினச்சிச்சு. 2 பேரும் ஜாலியாக சிரித்தாங்க. திமிங்கலம் நன்றி கடனா கடலுக்கு அடியிலேருந்து ஒரு அழகான முத்து சிப்பியை ஜிஜோவுக்கு பரிசாக கொடுத்துச்சு. அதை வாங்கிக்கிட்டு ஜிஜோ ரொம்ப சந்தோஷமாக தான் மந்திர கொடையை திறந்து வீட்டுக்கு கிளம்பினான். அதனால் குழந்தைகளா, நம்மால் முடிஞ்ச உதவியை ஆபத்தில் இருக்கிற மற்றவங்களுக்கு எப்போவுமே செய்யணும். அப்படி செஞ்சால் நமக்கும் சந்தோஷம் கிடைக்கும். டாடா. ஹலோ குட்டீஸ், இன்னைக்கு நம்ம ரொம்ப சுவையான ஒரு மாயாஜால கதை பார்க்க போகிறோம். கவின்னு ஒரு குட்டி பொண்ணு இருந்தா. அவள் ஒரு நாள் தான் வீட்டு தோட்டத்தில் விளையாடிட்டு இருந்தா. அப்போ அவளுக்கு ஒரு விசித்திரமான மின்ற விதை கிடச்சிச்சு. அந்த விதையை ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துட்டு அந்த விதையை தான் தோட்டத்திலேயே நட்டு தண்ணி ஊற்றிட்டு வீட்டுக்கு போயிட்டா. அட, என்ன அதிசயம்! அந்த இரவு நேரத்தில் அந்த விதை ஒரு பெரிய சாக்லேட் மரமாக வளர்ந்துருச்சு. அடுத்த நாள் கவி ஓடி வந்து அந்த மரத்தை பார்த்தப்போ அது பெரிய சாக்லேட் மரமாக இருந்துச்சு. அதை பார்த்து ரொம்ப சந்தோஷமா சிரிச்சா. மிட்டாய்களை எடுத்தா. கவி மிட்டாயெல்லாம் தனியாக சாப்பிடாம தன் நண்பர்கள் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தா. எல்லாரும் மிட்டாய் சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. குட்டீஸ், நம்மக்கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களை மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுத்தா அந்த சந்தோஷம் இன்னும் அதிகமாகும். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குட்டீஸ். டாடா. ரூபி பள்ளி முடிஞ்சு வீட்டுக்கு நடந்து வரா. பாதையில் ஒரு மாயாஜாலமாக மின்னும் ஜீபூம்பா பென்சில் கிடைக்கிறது. ரூபி அதை ஆச்சரியத்தோடு எடுக்கிறா. அதை எடுத்துட்டு வீட்டுக்கு வேகமாக வரா. வீட்டில் ரூபி ஜீபூபா பென்சில் மூலம் ஒரு ஆப்பிள் படத்தை வரைகிறா. அந்த ஆப்பிள் உண்மையாகவே வெளியில் வருது. ரூபி அதிர்ச்சியுடன் சிரிக்கிறார். ரூபி கேக், பலூன், இன்னும் நிறைய வரைகிறா. அவ எல்லாம் ரியலாக வருது. ரூபி கொஞ்சம் யோசிக்கிறா. இந்த மாயாஜாலத்தை நல்லதுக்கு பயன்படுத்தணும்னு அவன் முடிவு செஞ்சிட்டா. இல்லாதவங்களுக்கு உதவணும்னு. குட்டீஸ், ரூபி நல்ல முடிவு எடுத்துட்டால. உங்ககிட்ட இந்த ஜீபூம்பா பென்சில் கிடைச்சா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இந்த மாதிரி இனிமையான கதைகள் பார்க்கணுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் குட்டீஸ். ஹலோ குட்டீஸ், நீங்கள் விளையாடிட்டு வெளியே போன அப்புறம் உங்கள் பொம்மைகள் எல்லாம் என்ன பேசும்னு தெரியுமா?
இன்னைக்கு நம்ம டெடி, கார், பால் இவங்க 3 பேருக்கும் நடுவில் ஒரு பெரிய போட்டியே நடக்க போகுது. வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டெடி சொல்லிச்சு, இந்த ரூம்ல நான் தான் பெரியவன். குட்டீஸ்க்கு என்னதான் ரொம்ப பிடிக்கும், என் கூட தான் தூங்குவாங்க. அதனால நான் தான் இந்த ரூமுக்கு லீடர், புரியுதா அப்படின்னு. அதுக்கு கார் பேசிச்சு, இரு டெடி, உருவத்துல பெருசா இருந்தா மட்டும் போதுமா? என் ஸ்பீடை பார்த்துருக்கியா? குட்டீஸ் என்ன வச்சுதான் ரேஸ் ஓட்டுவாங்க. நான் தான் எல்லாத்த விட ஃபாஸ்ட், ஸோ நான் தான் கெத்துன்னு. அதுக்கு பால் சொல்லிச்சு, ஃப்ரெண்ட்ஸ், கூல், சண்டை போடாதீங்க. நீங்க 2 பேரும் தரையில தான் இருப்பீங்க, ஆனா நான் உயரமா குதிப்பேன், பறப்பேன். குட்டீஸ் என் கூட விளையாடும் போது தான் ரொம்ப ஜாலியா சிரிப்பாங்க. நான் தான் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லும் போதே சத்தமா கதவு திறக்கிற சவுண்ட் கேக்குது. அப்போதான் ஒரு குட்டீஸ் வர சத்தம் கேக்குது. உடனே எல்லாரும் ஸ்டாச்சு மாதிரி அமைதியா ஆயிட்டாங்க. பாத்தீங்களா குட்டீஸ், இவங்க 3 பேரும் தங்களையே பெருசா நினைச்சுக்கிட்டாங்க. ஆனா உண்மையிலே ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒரு தனித்திறமை இருக்கு. அதனால யாரையும் நம்ம விட குறைவா எடை போடக்கூடாது. எல்லாரும் சமம்தான். புரிஞ்சதா குட்டீஸ்? உங்ககிட்ட இருக்கிற பொம்மைகள்ல உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்? டெடியையா, காரையா, இல்லை பாலையா? அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் குட்டீஸ். பாய் பாய். நைட்டு லேட் ஆகியும் தூங்காமல் விழிச்சிருந்தா என்ன ஆகும் தெரியுமா? ஒரு பையன் தினமும் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு லேட்டாக தூங்குவான். ஒரு நாள் ஃபோன் நோண்டிக்கிட்டு ரொம்ப நேரமாக உட்காந்துருந்தான். திடீர்னு அப்படின்னு சிரிப்பு கேட்டுச்சு. அவன் பயந்து போயிட்டான். திரும்பவும் ஃபோன் யூஸ் பண்ணான். அப்போ அவன் மெதுவா திரும்பி பார்த்தான். அவன் பக்கத்துல ஒரு பேய் நின்னுச்சு. அது சொன்னுச்சு, நீ தூங்காம இருந்த, நான் தான் கம்பெனி அப்படின்னு. அவன் ஃபோனை வச்சுட்டு உடனே தூங்கிட்டான். அதனால் குழந்தைகளே, நேரத்துக்கு தூங்கணும். தூக்கம் உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியம். சரியா? கதை பிடிச்சிருக்கா? கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா.